ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நித்திய கிரீடத்தை நீங்க போய் சுதந்திரிக்கிறதற்கு தடையாய் அநேக சோதனைகள் வரும். அப்படின்னா உங்க ஓட்டம் வேற, ஏன் ஓட்டம் வேற. ஆமென். இன்னொருத்தரை பார்த்து நீங்க ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் வார்த்தையே. இன்னொருத்தரை கம்பேரே பண்ணாதீங்க. இன்னொரு பிள்ளை நல்லா படிக்குதுன்னா விட்டுருங்க. உங்க பிள்ளை மேல கர்த்தர் வேற ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். நான் சும்மா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேனே, இங்க இருக்கிற அநேகர் இந்த பக்கம் எடுத்துக்குவோம். அநேகர் ஸ்கூல்ல சூப்பரா படிச்சிருப்பீங்க. இப்ப என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவர்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க? அதே கேக்குறீங்க. அந்த அழுக்கு சமைச்சு போட்டுட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்க. இந்த பக்கம் எடுத்துக்கோமே, இதெல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு ஜாலியா வந்தோமா போனோமான்றது. இப்ப 1 லட்ச ரூபா சம்பளம். என்னப்ப நான் என்ன படிக்கிறனோ அதற்கேத்த எல்லாருக்கும் அது கிடைச்சிருதா அப்படின்னா இல்ல. ஆமா தானே? இல்ல. இங்க ஆண்டவர் ஒருத்தர் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நீங்க இணங்கிட்டீங்கன்னா, ஓகேன்ட்டீங்கன்னா, ஆண்டவரே நீங்க நினைக்கிறது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு மாத்திரம் ஜெபிச்சிருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் நான் என்னுடைய ஜெபம் இப்படிதான் இருந்துச்சு. காலையில் எழும்பி, ஆண்டவரே என் திட்டமெல்லாம் நாசமா போயிடட்டும், உங்க திட்டம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் இப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையை ஃபிளரிஷ் ஆயிடுச்சு, மகிமை ஆயிடுச்சு. ஆமென். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் தான். சின்ன ஒரு கூட்டம் தான் எனக்கு தெரியும். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஆண்டவர் என்ன பண்றாரா? ஜீவ கிரீடத்தை தருகிறார். the crown of life ஆண்டவர் தருகிறார். நீங்களும் நானும் அந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி வாழ்கிறதுக்காக அல்ல.